எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் மை சேனல் நர்மதா இன் மகாராஷ்டிரா. இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்ல பாத்துருப்பீங்க, கடா விருந்து தான் 100 பேருக்கு. இங்க மகாராஷ்டிரால சிரவன் மாசம் ஸ்டார்ட் ஆயிட போகுது. அதாவது அமாவாசைக்கு அப்புறமா அந்த மாசம் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி இங்க மகாராஷ்டிரால இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு வெட்டி விருந்து வைப்பாங்க. எங்களுக்கு கொஞ்சம் வேண்டுதல், நாங்க வருஷம் வருஷம் பண்றதுதான். ஒரு 2 வருஷமா நாங்க பண்ணவே இல்லை. அதனால இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு செய்யறோம். ஒரு ஆடு வெட்டிட்டு 100 பேருக்கு பிரியாணி செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான். அதுவும் இல்லாம அது எங்க லேபருக்கு தான் நாங்க கொடுக்குறோம் அதிகமாவே. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பேருக்கு நாங்க கொடுப்போம். நாங்க வருஷம் வருஷம் எப்பவுமே ஆடு வெட்டி டைரக்டா ஹோட்டல்ல கொடுத்துருவோம். அவங்க பிரியாணியா செஞ்சு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த வாட்டி நாங்க வீட்லயே செய்ய போறோம். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்யலாம் தான் பிளான் பண்ணோம். அப்புறமா அவங்க ஃப்ரெண்டுங்களும் 2 பேரும் வராங்க. நான் அவ்வளவோ பிரியாணி செய்யும் போது இல்லவே இல்லை. அவங்க 3 பேர் தான் சேர்ந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு வேற வேலை கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போயிட்டு அப்பப்போ போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நர்மதா இன் மகாராஷ்டிரா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. அன்னைக்கு காலையில ரொம்பவே சீக்கிரமா எழுந்துட்டோம். ஏன்னா நிறைய வேலை இருக்குன்றதுனால அன்னைக்கு பசங்களுக்கும் ஸ்கூல்ல லீவ் போட்டாச்சு. ஏன்னா இந்த வேலையெல்லாம் இருக்கும் போது ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும், திருப்பி இட்டுன்னு வரணும், ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு லீவும் போட்டாங்க. நாங்க காலையில நெய்வேத்தி கொஞ்சமா செஞ்சு ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அனுப்பிட்டோம் கோயிலுக்கு போறதுக்காக. நானே எங்க மாமியார் என்ன பண்ணா, இந்த வெங்காயம் கட் பண்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாத்துலயும் பெரிய வேலை வெங்காயம் கட் பண்றதுனா முதல்ல தோல் எல்லாம் இது நீக்கிட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரல அப்புறமா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயம் ஒரு 5.5 கிலோ போட்டோம். அப்புறமா தக்காளி ஒரு 3.5 கிலோக்கு மேல போட்டிருந்தோம். நாங்க இஞ்சி போட்டு பேஸ்ட் எல்லாம் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டோம். புதினா கொத்தமல்லி எல்லாமே கிளீன் பண்ணி ரெடியா எல்லாத்தையும் வச்சுட்டோம். எங்க ஹஸ்பண்ட் ஆடு வெட்டிட்டு வீட்டுக்கு வரலாங்க, நம்ம வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணிட்டு நல்லா ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்தோம். இவர் தான் எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அவர் தான் எல்லாத்தையும் செய்யறதுக்காக பாத்திரலாம் எல்லாத்தையும் போட்டிருந்தாரு. நான் சொன்னேன், அண்ணா நீங்க எந்தெந்த இன்க்ரீடியன்ட்லாம் போறீங்களோ அப்போ எனக்கு சொல்லுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தேன். நீங்க தான் எங்க செஃப்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவில் நான் என்னோட சேனலில் காட்ட போறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நான் சரிமான்றேன். ஆனால் அவர் மறந்துடுறாரு. அப்புறம் ஹஸ்பண்ட் ஆடு வெட்டி கறியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வச்சுட்டாரு. நான் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். நான் கறி மட்டுமே 11 கிலோ இருந்துச்சு. கறியில் தனியெல்லாம் நாங்கள் எடுத்து வைக்கலங்களேங்க. ஏன்னா ஆல்ரெடி தலை, கால், குடல் அதெல்லாம் இல்லாமல் கறி மட்டும் 11 கிலோ இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்தோடனே கொஞ்சமாக கறி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு திருப்பி நம்ம ஆடு வெட்டணும் இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி படையல் போடுவாங்க. அதனால் அதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ இவ்வளோ கறி மட்டும் வேக வச்சு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். மற்றதில் நாங்கள் இங்கே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இங்கே மகாராஷ்டிராவில் அமாவாசைக்கு முன்னாடி இது யாரெல்லாம் வேண்டுதலாக இருக்கவங்களோ அவங்க இது மாதிரி ஆடு வெட்டி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு வெட்டி அவங்கவுங்க காசு போட்டு கறி மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியும் செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி பிரியாணிலாம் போட்டு கொடுப்பாங்க. இல்லைனா இங்கே மகாராஷ்டிரா ரொம்ப ஃபேமஸான பாக்ரி, மட்டன் கிரேவி, சாதம் அதெல்லாம் செஞ்சு கூட கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் பிரியாணி செஞ்சு கொடுக்குறது 2 வருஷமாக நாங்கள் பண்ணலை, கேப் விட்டோம். சரி இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நாங்கள் பண்ணிட்டோம். வருஷம் எப்பவுமே நாங்கள் ஹோட்டலில் கொடுக்குறது தான் பழக்கம். ஆனால் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வீட்டிலே செஞ்சு போடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி அரிசி கழுவுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ணா எனக்கு வீடியோ எடுக்கணுண்ணா, எனக்கு சொல்லுங்கண்ணா அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரி வீடியோ எடுத்துக்குமா சொல்லிட்டு அப்பப்போ தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து நல்லா கதைலாம் பேசிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. நான் போயிட்டு அடிக்கடிக்கு வீடியோ எடுத்தால் அது நல்லா இருக்காதுங்களே இல்லைங்களா. அப்போ கூட எங்கள் ஹஸ்பண்ட் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எனக்கு எந்த இன்க்ரீடியன்ட் போகும்போதே எனக்கு சொல்லுங்கள், நம்ம சேனலில் போட்டே ஆகணும் அப்படி சொல்லிட்டு. சரி வா இப்போ உனக்கு வீடியோ தானே எடுக்கணும், எடு அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவரு செஞ்சது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. எல்லாமே ஒரு தோராயமாக தான் போட்டிருந்தோம். ஆனால் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. 11 கிலோ கறி இருந்துச்சு. 12 கிலோ நாங்கள் அரிசி பாஸ்மதி அரிசி தான் போட்டிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க. இவ்வளோ பெரிய பெரிய பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் எங்கள் லேபருக்கு கொடுக்க போயிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் அன்றைக்கி தான் அங்கே தான் இருந்தேன் நைட்டு 10 மணி வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தார். நாங்கள் எங்களுக்கு தேவையானதுக்கு மட்டுமே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம். மற்ற எல்லாமே நாங்கள் கூட்டு அனுப்பிட்டோம். அவங்க எல்லாருமே சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டு சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சு கறி, மட்டன் கறி எல்லாமே நல்லா இருந்துச்சு, திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. இங்கே மகாராஷ்டிராவில் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு தாங்க சாப்பிடுவாங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தர் இந்த மாதம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட தீபாவளி அன்னைக்கு தான் கறியே செஞ்சு சாப்பிடுவாங்க. இங்கே வெங்காயம்
எலுமிச்சை மழம்லாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தார். எங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து எங்களுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்டுருந்தோம். மற்றது எல்லாமே கொண்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மகாராஷ்டிரா வீடியோவை பாருங்கள், கண்டினியூவாக வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய்.